கிறிஸ்தவர்களுக்கு இது புனித வாரம். அதனால அது சம்பந்தமான ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உடலின் மீது போர்த்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படும் துணி, அதாவது அவர் இறந்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த துணியின் பெயர் ஷ்ரூட் ஆஃப் டியூரின். அந்த துணியின் மேல டிஎன்ஏ ஆய்வு நடைபெற்றிருக்கு. அந்த டிஎன்ஏ ஆய்வுல வந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்த டிஎன்ஏல 38.7% இருந்து 40% வரைக்கும் இந்திய டிஎன்ஏக்கள் இருந்துச்சு. எப்படி? சரி, கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமான வேட்டிகன் அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதை ஒரு மர்ம துணி, மிஸ்டீரியஸ் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த துணி கிறிஸ்துவின் உடலின் மீது போர்த்தப்பட்டிருந்த துணிதான் அப்படிங்கறத ஒருத்தர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. என்ன இருக்கு, என்ன உண்மை, வாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த துணியோட தன்மையை நம்ம பார்க்கலாம். இது 14 அடி 5 அங்குல நீளமும் 3 அடி 7 அங்குல அகலமும் கொண்ட ஒரு பழங்கால லினன் துணி. இந்த துணியில ஒரு மனித உடலின் முன்பக்கமும் பின்பக்கமும் மங்கலான பிம்பங்களா பதிஞ்சிருக்கு. அந்த பிம்பத்துல கசையடிகளால ஏற்பட்ட காயங்களும் சிலுவையில் அறையப்பட்டதனால ஏற்பட்ட காயங்களும் இருக்கு. இது ஒரு உயர்தர பிளாக்ஸ் இழைகளால் ஆன துணி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துணியை நெய்த முறையே ஒரு வித்தியாசமானது, அதாவது ஹெரிங்போன் ட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விசித்திரமான நெசவு முறைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த துணியை உற்று நோக்குனாக்க அந்த நூல்கள் வி வடிவத்துல ஒரு மீனோட முல்லை போன்ற அமைப்புல இருக்குது. அதை புரோக்கன் ஜிக்ஸாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹெரிங் அப்படின்ற ஒரு வகை மீன்ல இருக்கும். அந்த எலும்பு கூடு மாதிரியே அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த நெசவு வேலைக்கு ஹெரிங் போன் ட்வில் அப்படின்னு பேரு. சரி, பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 27 அதிகாரம் 57வது வசனத்துல இருந்து 60வது வசனம் வரைக்கும், அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்ற செல்வந்தர் இயேசுவோட உடலை அடக்கம் செய்ய ஒரு புதிய மெல்லிய துணியை வாங்கினாரு. அவரே இயேசுவோட உடலை சிலுவையிலிருந்து இறக்கி இந்த துணியால சுற்றி ஒரு கல்லறையில் வைத்தார் அப்படின்னு இருக்கு. அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறதுனால இந்த துணியை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்திய டிஎன்ஏ எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி விலை உயர்ந்த துணிகள்லாம் இந்தியாவில இருந்து தான் அந்த நாடுகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதனால இந்தியாவில நெய்யப்பட்ட துணி வணிக பாதைகளின் வழியாக எருசலேமுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.